வணக்கம். நீங்கள் பார்க்குறது பைக்டவுட்ஸ்tamil. நீங்கள் இப்போ தான் அந்த வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பைக் செலெக்ஷன் பார்க்குறது. பைக் செலெக்ஷன் பார்க்குறதுனா அதாவது பைக் செலக்ட் பண்ணுறது. இப்போ நியூ இயர் பிறந்துருச்சு, எல்லோரும் புது வண்டி எடுப்பீங்க. புது வண்டி எடுக்கிறப்போ பைக் செலெக்ஷன் பண்ண தெரியாமல் நீங்களும் ஒரு வண்டியை எடுத்து விட்டு அவங்க கம்பெனிக்காரங்கள ஒரு வண்டியை தள்ளி விட்டுருவாங்க. உங்களுக்கு அந்த வண்டி எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு கான்செப்ட்டு. இப்போ நம்ம கான்செப்ட் போவோம். ஓகேங்க, செலெக்ஷனில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சேஸ் பெண்டு. ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சேஸ் பெண்டு. சேஸ் பெண்டு ஏன் பார்க்குறோம் அப்படின்னா சேஸ் அதாவது எப்படி பெண்டாக இருக்கும்னா இப்படி ஒரு வீல் ஃப்ரண்ட் வீல் இப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அதே பின்னாடி வீல் இப்படி சாஞ்சு இருக்கும், இல்லாட்டினா இப்படி விலகி இருக்கும். இப்படி இருக்குது அப்படின்னா சேஸ் பெண்டுங்க. இப்படி இருக்கிற வண்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த சேஸ் பெண்டு எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னா வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட்டுருங்க. சென்டர் ஸ்டாண்ட் போட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த போட்டதுக்கு பின்னாடி ஒரு 1 மீட்டர் இல்லை 1.5 மீட்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வீலுக்கும் முன்னாடி வீலுக்கும் ஒரே மாதிரி நேராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இல்லை லைட்டாக பெண்டாக இருக்குன்னா அது சேஸ் பெண்டு. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா வண்டி நல்ல வண்டி. இதை செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பைக்கில் மற்றதே செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா மற்றது செக் பண்ணலாம். ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பைக்கு ஸ்க்ராட்சுங்க. பைக்கில் ஸ்க்ராட்ச் அப்படின்னா அந்த டேங்க்கு பக்கம் ஃப்ரண்ட்டு சைட் டோரு, ஃப்ரண்டில் மக்காடு, முன்னாடி டூம் கிட் மேலே இருக்க வைசர், இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் விழுக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்க, கரெக்டாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக செக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா சீட்டில் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஹார்டாக இருக்கும். நீங்கள் வண்டி வாங்குறப்ப ஹார்டாக வாங்கிட்டீங்கன்னா அடுத்து நாளாக அது ரொம்ப ஹார்டாகி உட்காரவே முடியாமல் போயிடும். வாங்கும்போதே கட்டவரில் அமுக்கி பாருங்கள். சுற்றி எல்லா பக்கமும் அமுக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு சூப்பராக இருக்கும். நாலாவதாக என்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட வண்டிக்கு வேல்யூவே இன்ஜின் தான். அதனால் இன்ஜினை முக்கால்வாசி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக் பண்ணணும். இன்ஜினில் நாய்ஸ் செக் பண்ணுறதுக்கு தான் முக்கால்வாசி மெக்கானிக் கூட்டி போவீங்க. அந்த நாய்ஸ் நீங்களே செக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தலாம். முக்கால்வாசி எல்லா வண்டியிலுமே இன்ஜின் நாய்ஸ் வராது. அது நீங்கள் ஒரு சில பேர் பக்கம் தான் வருது. அதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே இருக்கிற வண்டி தான் நல்ல வண்டி அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. அது ஏன் அப்படின்னா கம்பெனிலேருந்து அனுப்பிவிடும் போதே வண்டியில் பெட்ரோல் இருக்காது. இவங்க இப்போ தான் புதுசாக மாட்டுவாங்கன்றதுனால ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வண்டி கொஞ்சம் நேரம் திருப்பி பிடிச்சிக்கிட்டே இருங்க. திருப்பி பிடிச்சிட்டே இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வாம்பா ஹீட்டப் ஆயிரும். ஹீட்டப் ஆனோடனே வண்டியில் கட 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 கடன்னு சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள். அப்படி சவுண்ட் நாய்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதிகமாக கேட்குது அப்படின்னா அந்த வண்டியை செலக்ட் பண்ண வேணாம். ஆனால் ஒரே வண்டியை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு விட்டு வந்துடாதீங்க. மினிமம் 3 வண்டிக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 3 வண்டிக்குமே கம்பேர் பண்ணுங்கள். இந்த வண்டியில் சவுண்டு கம்மியாக இருக்கா, இந்த வண்டியில் சவுண்டு கம்மியாக இருக்குது, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இன்ஜினை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கிளச்சு இருக்குங்க. கிளச்சு என்ன ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் வண்டி, கியரை போட்டு கிளச்சை அமுக்கி பாருங்கள். கிளச்சை அமுக்கி பார்க்கும்போது வண்டி ஸ்மூத்தாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா வண்டி அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த ஷேக்கிங்கு அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்து வாங்க. இதாக பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல் பெண்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள்.
அலாவில் பெண்டாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் மாற்ற சொல்லலாம். பெண்டாக இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து அப்படி ப்ளஸ் டயர், உங்களுக்கு எந்த கம்பெனி டயர் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி டயர் பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து பட்டன் முதல்ல நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பட்டன் வந்து வேறு இருக்குது அப்படின்னா மாற்ற சொல்லிக்கலாம். மொத்தம் 3 பிராண்டோட டயர் தான் வந்து மேனுஃபேக்சருக்கு வந்து கொடுக்குறாங்க. MRF, C8, TVS இந்த 3 பிராண்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிராண்டு கம்பெனிக்கு எந்த டயர் வேணுமோ அப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். 6வதாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர். டிஜிட்டல் மீட்டர் வந்து இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு 5 தடவை 6 தடவை வந்து ஆன் ஆஃப் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து அதில் இருக்க பட்டன்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஜிட்டல் மீட்டர் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது. இவ்வளோ வந்து செக் பண்ணுறது வந்து புது வண்டிக்கு. இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, அது வந்து 7வதாக வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு லைக்கு. 7வதாக வந்து என்னன்னா, இந்த எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த இன்ஜின் நம்பர் இல்லைன்னா ஃப்ரேம் நம்பர் பின்னாடி ஸ்டிக்கராக இருக்கும். ஸ்டிக்கராக இல்லை அப்படின்னா சைடில் கழுத்து ஓரத்தில் இருக்கும். அந்த ஹேண்டில் பார் வந்து இருக்குன்னா அதில் ரைட் இல்லைன்னா லெஃப்ட் சைடு பக்கம் சைடாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை ஃபோட்டோவோ இல்லைன்னா எழுதியோ அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா டெலிவரி பண்ணும்போது நீங்கள் அந்த நம்பரை வந்து செக் பண்ணி பார்த்து கரெக்டாக வாங்கிக்கலாம். மாறிடுச்சு அப்படின்னா ரிஜிஸ்டர் மாற்றி விட்டுருவாங்க. நீங்கள் செலக்ட் பண்ண வண்டியை மாறிடும். அப்புறம் ப்ராப்ளம் உங்களுக்காக தான் இருக்கும். அதனால் வந்து முடிவும் அந்த நம்பரை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க நீங்கள் வந்து வண்டியை செலக்ட் பண்ண போகிறது. இவ்வளோதான் வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டீங்க. நான் வந்து சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைக்கு. ப்ளஸ் எனக்கு இந்த வீடியோ பண்ணதுக்காண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இந்த 3 பேஜ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து எப்போனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.